வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். நான் சாந்தி சுப்ரமணியன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கோபம். கோபம் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். 90% பீப்புளுக்கு கோபம் இருக்குது. மீதி 10% பீப்புள் அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியும்னு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இப்போ கோபம் எதனால் வருது, அதனால் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன, அடுத்து அந்த கோபத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி பயிற்சி செய்யலாம், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோபம் எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா, அவங்க தொடர் ஏமாற்றங்களை சந்தித்தவங்களாக இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக கோபம் வரதான் செய்யும். அடுத்து தோல்வியிலேயே சந்திச்சிட்ருப்பாங்க. அவங்க ஒரு விரக்தியில் அதுவும் கோபமாக மாறும். அதுக்கடுத்து நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்க நடக்கலையே அப்படின்னு சொல்லி கோபம் வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு கோபம் இருக்குங்க, காரணமே இல்லாமல் கோபம் வரும். அது நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. எது எப்பேற்பட்ட கோபமாக இருந்தாலும் அவங்க என்னென்ன ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கோபத்தில் எடுக்கிற முடிவு தவறாக தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிபி வந்துடுது. அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது. அதுக்கடுத்து கல்லீரல் பாதிக்கப்படுது. ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்களோட கோபத்தினால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்டருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இவங்களை தனிமைப்படுத்துகிறாங்க. கோபத்தை எவ்வளோ நாள் தான் நாங்கள் தாங்கிக்க முடியும் அவங்களோட கோபத்தைன்னு சொல்லி இவங்கள தனிமைப்படுத்திடுறாங்க. அந்த தனிமைப்படுத்துறதுனால இவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளத்தை இந்த சின்ன கோபமானது கொடுக்குது. ஸோ இந்த கோபத்தை நம்ம ஆரம்பத்துலேயே எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, கோபம் நமக்கு ஒன்று வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம கோபமாக இருக்கிறோன்றது நமக்கே தெரியும். அல்லது நம்ம வீட்டில் இருக்கவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ சொல்லுவாங்க கோபமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே கண்களை மூடி நேராக அமர்ந்து நம்மளோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணாலே போதும். எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை எப்படி வெளியில் வருவோம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே போதும். தலையிலேருந்து கால் மூடிக்கும் எப்படி மூச்சோட்டம் சீராக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுறோம். 2 மினிட்ஸ் செலவானாலே போதுங்க. இதுக்கு 1 to 2 மினிட்ஸ் போதும். பைசா தேவையில்லைங்க இதுக்கு. இப்படிப்பட்ட இந்த மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணுறதுனால தலை முழுவதும் பிராண சக்தி நல்லா கிடைக்கிது. தலைப்பகுதிக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிது. அப்போ மூளையில் இருக்க நரம்புகள் சீராக இயங்குகின்றன. அப்படி இருக்கிறப்ப மனம் அமைதியும். மனம் அமைதி அடைந்தால் கண்டிப்பாக கோபம் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரும். ஆக நம்ம இந்த 2 நிமிஷம் செய்யக்கூடிய இந்த சிம்பிள் பயிற்சி, இருந்த இடத்துல இருந்து கண்களை மூடி மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி நமக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை சேவ் பண்ணுதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம இந்த பயிற்சியை செஞ்சு நம்ம கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வருவோம். இதை தாண்டி முகுல முதிரைன்னு ஒரு முதிரை இருக்குது. அந்த முதிரையும் நம்ம அதிக கோவப்படுறவங்க 3 to 5 மினிட்ஸ் 21 டேஸ் செஞ்சோம்னா அந்த முதிரையும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.